ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா VXLAN கிளாஸ் 2. ஆக்சுவலாக வந்து கிளாஸ் 1ல் வந்து அதனுடைய பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் உள்ள என்னென்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் சொல்லலை. மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து அதை சொல்லணுன்னா நிறைய கான்செப்ட் படிக்க வேண்டியதாக இருக்குது. லேயர் 1 லேயர் 2னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லேயர் 3னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து ECMPனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே, ஒரு இன்டர்வியூவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்னா, ப்ளஸ் வந்து அது உள்ளே கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணணுன்னா என்னென்ன தேவையானது தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு டனலிங் ப்ரோட்டோகால். போன வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது பார்த்திங்கன்னா ஒரு டனலிங்னா ஒரு பாலம் மாதிரி. அதாவது டைரெக்டாக இன்டர் கனெக்டிங் டு எத்தனை சுவிட்சஸ், எத்தனை ரூட்டர்ஸ், எத்தனை நெட்வொர்க்ஸ் இருந்தாலும்